உண்மையை சொல்லிட்டு மன்னிப்பு கேளு. இத்தனை வருஷம் வீராவை பிரிஞ்சிருக்க. உன் புத்தி சபலப்பட்டிருக்கும். ஒத்துக்கிட்டு திருந்துறேன்னு சொல்லு. உன்னை மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதை விட்டுட்டு இப்படி செய்யலன்னு சாதிக்காதடா. எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. சொல்லுடா, நீ மலர்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டியா? நான் அந்த இடத்துக்கே போகலடா. யாரும் என் பேரை தப்பா பயன்படுத்திருக்காங்க. அது நான் இல்ல. சரிடா, நீ போகலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கெல்லாம் என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதானே, நீங்க போகலன்னு தெளிவா ஆதாரம் இருந்தா உங்களையும் சந்தேகப்பட போறோம். நீங்க போனதுக்கு 2 ஆதாரம் தெளிவா இருக்கு. அந்த பொண்ணு நீங்க தானே சொல்றா. ஆனா நீங்க இல்லன்னு சாதிக்கிறீங்க. தப்பு குழந்தனாரே. ஒரு தப்பு பண்ணிட்டு அத ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. அத இல்லன்னு சாதிக்கிறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, உங்களை நம்பின 2 பொண்ணுங்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. பொண்ணுங்க பாவம் சும்மா விடாது குழந்தனாரே. உங்க போட்டோவை பார்த்த அத்தனை பேரும் இதுல இருக்கிறது நீங்க தானே தெளிவா புரியுது. அப்படி இருந்தும் நீங்க இல்லன்னு சாதிக்கிறீங்க. சேச்சா, நீங்க பேசுறது பழகிறது இதெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப நல்லவருன்னு நினைச்சனே. ஏன் குழந்தனாரே, இந்த புள்ளையும் அப்படிதானே நினைச்சிருப்பா. ஆனா வெளிய நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இவ்வளவு விஷயமா உள்ளுக்குள்ள இருந்திருக்கீங்களோ. ஐய, நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி மோசமான ஆளை பார்த்ததே இல்ல. எல்லா ஆம்பளைக்கும் சாப்பிட புத்தி இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக பட்ட பகல்ல நடுத்தருவுல வச்சு இந்த பொண்ணு மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம். வீரா, வீரா, என்னம்மா அமைதியா நிக்கிற? பேச வேண்டியதெல்லாம் நீ. உனக்காக நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். இப்பயாவது உண்மைய புரிஞ்சுக்கமா. இப்படிப்பட்ட ஒருத்தனை எல்லாம் நம்பி உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காத. உனக்கு நடந்தது பெரிய தப்புதான். அதுக்கு நான் மனசார வருத்தப்படுறேம்மா. ஆனா அத என் மாறம் பண்ணிருக்க மாட்டான். யாரோ அவன மாதிரியே உன்கிட்ட நடிச்சு உனக்கு ஏமாத்திருக்காங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த போட்டோ வச்சு நான் சொல்றது நம்புற மாதிரி இல்லைன்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. ஆனா நானே இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறேமா. மலர், என் மாற உன்னை தொடல. இது சத்தியம். இங்க பாரு மலர், நான் தப்பு பண்ணல. உன்கிட்ட இப்படி தப்பா நடந்துகிட்டவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். நான் இயல்பா தப்பா ஏதாவது உனக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தேன்னா மன்னிச்சுக்க.
அன்னைக்கு நீ நான் அமைதியா தூங்க வச்சேன். எப்ப நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேனோ அப்பதான் நீ என் கூட வாழ்வங்கிறதுல உறுதியா நின்ன. நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பவுமே நான் உன்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் பேசினேன். எனக்கு தெரிஞ்சே நான் உன்னை அவ்வளவு காயப்படுத்திருக்கேன். ஆனாலும் நீ என்ன சுத்தி தானே வர. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வேற எதை பத்தியுமே யோசிச்சது இல்லடா. இவன் எப்படி இன்னொருத்திக்கிட்ட போக மாட்டான்னு நினைக்கிறதுக்கு பெருசா புத்திசாலித்தனம்லாம் தேவையில்லடா. டேய், ஏன்டா அழுத்திட்டு இருக்க? அழாத. வீரா, இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் சரி, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். விடு, பாத்துக்கலாம். அழக்கூடாது. முதல்ல இது எப்படி நடந்துச்சு, யார் அந்த ஆளுன்னு பாக்கணும். நம்ம வீட்ல வள்ளியம்மா, மாமா எல்லாரும் உன்ன தப்பா பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாத. அவங்க இடத்துல யாரா இருந்திருந்தாலும் இருந்த ஆதாரத்தை வச்சு அந்த மாதிரிதான் பேச தோணும். நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு